தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக இங்கே நான் வாசிப்பது என்னவென்றால், ஓய்வு நாளில் கதிர் கொய்தல். அங்கு சீடர்கள் பசி எடுக்கிறது. வழியில் செல்கின்ற பொழுது கதிர்களை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எடுத்து உண்கின்றார்கள். அப்போ மற்றவர்கள் பரிசேயர்கள் அவரை சாடுவதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசு சீடர்கள் பக்கம் நின்று கொண்டு அவர்களுக்காக வாதாடுவதை நாம் காண்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நமக்காக வாதாடுகிற ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். சமுதாயம் நமக்கு எதிராக செய்கிற பொழுது, சமுதாயம் நமக்கு எதிராக பேசுகிற சமயத்தில், இதோ நம் பக்கம் யாருமே இல்லையே என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது தெய்வம் அங்கு செயல்படுவார். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம் இல்லையா, சூசனாவுக்கு யாரும் இல்லை. தெய்வம் அங்கு இளைஞனை அவர் அனுப்புகின்றார். தானியேல் என்ற இளைஞனை அனுப்புகின்றார். அந்த இளைஞன் வழியாகவே சூசன்னா அங்கு காப்பாற்றப்படுகின்றார். அதே மாதிரித்தான் இந்த சமுதாயத்தில் எல்லோரும் நமக்கு எதிராக வர சமயத்தில் தெய்வம் அதே சமுதாயத்தில் ஒரு மகனையோ ஒரு மகளையோ ஒரு குடும்பத்தையோ ஒரு இனத்தையோ ஒரு சமுதாயத்தையோ தெய்வம் நமக்கு கொண்டு வருவார். ஒரு மக்கள் இனத்தையோ தெய்வம் நமக்காக கொண்டு வருவார். எதற்காக? இதா நம் பக்கம் வந்து பேசுவதற்காகவும் நமக்கு சார்பாக சப்போர்ட்டாக இருப்பதற்காகவும் அதன் வழியாக தெய்வம் நமக்கு நன்மை செய்வார். ஒரு நாளும் கைவிடுற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். ஆக இறைவன் மன்றாடுவோம். தெய்வமே, நான் உண்மையில் நம்பிக்கை வைத்து நான் வாழ்கின்றேன், எனக்கு நீதான் துணை என்று சொல்லிக்கொண்டு தைரியமாக நாம் செயல்படுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எனக்காக வாதாடுகிற தெய்வமே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன். என்றும் உன்னை மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட எனக்கு சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எனக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.